ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். இது வெட்னஸ்டே மார்னிங். இன்றைக்கான மினி பிளாக் பார்த்துடலாமா? காலையில் எந்திரிச்சு வந்ததும் முந்தின நாள் கழுவுன வெசல்ஸ் எல்லாம் காஞ்சிருக்குமா, அதை அங்கங்கே எடுத்து வச்சுட்டு அடுத்து ஒரு காஃபியை போட்டு குடிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி டைமில் நான் காலையிலேயே என்ன பண்ணிடுவேன்னா, காஃபி குடிக்கும் போதே எங்கள் அம்மாவோட பேசிடுவேன். ஸோ டைம் போனதே தெரில, 10 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வேகமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சமைக்க வந்தேங்க. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என் வீட்டுக்காரர் தக்காளி சூப் கேட்டார். ஸோ அதுக்கு தக்காளியை வேக போட்டுட்டு அண்ட் இந்த சிக்கனை வெளியே எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரீசர்லேருந்து. இன்றைக்கி மத்தியானம் சிக்கன் கிரேவி பண்ணலான்னு இருக்கோம், பெப்பர் சிக்கன் கிரேவி. அதுக்காக இப்போ அதை எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த கத்தி ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினது ஒரு சைனா கடையில், ஒரு $4-5 சூப்பராக இருக்கும். போனெல்லாம் இதை வச்சு தான் கட் பண்ணுவேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டினியூ பண்ண வேண்டியதான். சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட அவருக்கு ரூமில் கொண்டு போய் கொடுத்துருவேன். அது கூடவே ஒரு ஃப்ரூட் ஒன்று வச்சு போனாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆப்பிள், ஒரு ஆப்பிளை ஆஃப் எடுத்துப்போம், நான் பாதி என் வீட்டுக்கார் பாதின்னு. அப்புறம் இது கொய்யா, இந்தியன் ஸ்டோரில் வாங்கினது. மிளகாத்தூள் உப்பு போட்டு டாஸ் பண்ணி கொடுத்துருவேன், என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்கோலி, வேக வச்ச ப்ரோக்கோலிங்க, பெப்பர் சால்ட்டு போட்டு ஒரு டாஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா அவருக்கு வெறும் சூப்பு ஃபில்லிங்காக இருக்காதுன்னு சொல்லி கூட 2-3 ஐட்டத்தை வச்சு கொடுத்துருவேன். எனக்கு பிரெட் ஆம்லேட், கோதுமை ப்ரெட்டில் டோஸ்ட் பண்ணி நடுவில் ஒரு ஆம்லேட் போட்டு வச்சுப்பேங்க. ஸோ இந்த வெட்னஸ்டே டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு க்ளீனிங் வேலை இருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் குளிக்கவே போவேன். ஸோ ப்ளஸ் லஞ்ச் வேலையும் முடிச்சுட்டு தான் போவேன். சூப்பராக மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சி அருமையான ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடிங்க. கூட உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு தான் பண்ணியிருக்கேன். என் வீட்டுக்கார் போன் சாப்பிட மாட்டார், அதனால் அவருக்கு உருளைக்கிழங்க போட்டோன்னா அவர் அதை சாப்பிட்டுப்பார். அண்ட் ஈவினிங்க்கு பார்த்திங்கன்னா நேற்று விங்ஸ் ஸ்டாப்பில் விங்ஸ் வாங்கியிருந்தோம். ஏதோ விங்ஸ் டேன்னு போட்டு இருந்துச்சு நேற்று செவ்வாய்க்கிழமை. ஸோ ஈவினிங் ஒரு ஆஃபர் போட்டுருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்தார். சூப்பராக இருக்குங்க. அந்த போனுள்ள விங்ஸில் மசாலா ஒரு சாஸ் மாதிரி ஆட் பண்ணி நல்லா க்ரில் பண்ணிவிட்டு சாஸ் மாதிரி ஆட் பண்ணி டாஸ் பண்ணி கொடுப்பாங்க. அட்டகாசமாக இருக்குங்க சுட சுட சாப்பிடும்போது. இது போன்லெஸ் விங்ஸு. ஸோ ஒரு க்ளீனிங் வேலை இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு இப்போது ரைஸை குக் பண்ணிட வேண்டியது தான். நான் குளிக்கிறதுக்கு முன்னாடியே ரைஸை ஊற போட்டேன், சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி சுட சுட சமைச்சிக்கலான்னு சொல்லி. ஸோ ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்பளம் பொரிச்சிக்க வேண்டியது தான். நான்வெஜ்ஜு கூட நாங்கள் அப்பளம் வச்சுப்போங்க. நீங்கள் இந்த மாதிரியான்னு சொல்லுங்கள். எங்களுக்கு வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ அப்பளம் இருக்கணும் ரைஸ் கூட. ஸோ நாங்கள் அப்பளமும் வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ சூப்பராக லஞ்சும் ரெடி. ஒயிட் ரைஸ், சிக்கன் கிரேவி, அப்பளம் அண்டு பாயில்டு எக்கு, கேர்டு, அவ்வளோதாங்க. ரசம் மட்டும் பண்ணிக்க மாட்டோம், எப்போயாச்சும் தான் ரசம் வச்சு போனாங்க. இந்த மாதிரி கிரேவி பண்ணுற அன்றைக்கி ரசம் இருக்காது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கிரேவி, ஒயிட் ரைஸு மிச்சம் இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு இனி போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். இன்றைக்கான பொழுது இப்படி தாங்க போச்சு. அப்புறம் நைட்டுக்கு அந்த சிக்கன் கிரேவியை சப்பாத்தி கூட வச்சுப்போம். அவ்வளோதான், எங்கள் டின்னர் முடிஞ்சிடும்.